அனைவருக்கும் இனிய வணக்கம். இளைஞர்களின் எழுச்சி நாயகன், இந்தியாவின் ஏவுகணை மனிதர், இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர், இஸ்ரோ விஞ்ஞானி, இப்படி பல பெயர்களால் நம்மால் அறியப்பட்டவர் தான் நமது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறினார் அப்துல் கலாம். அதே போலே நம்மிடம் வாழ்ந்து காட்டினார். அந்த அப்துல் கலாம் பற்றிய அரிய தகவல்களுடன் உங்கள் ரமேஷ். நான் பறந்து கொண்டே இருப்பேன். நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்திகளுடன். நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன். நான் பிறந்தேன் கனவுகளுடன். வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த. நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன். நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பூமியில் ஒருபோதும் தவள மாட்டேன், தவளவே மாட்டேன். ஆகாய உச்சியில்தான் என் லட்சியம். பறப்பேன் பறப்பேன், வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன் என்ற எழுச்சி மிக்க கவிதையை அனைத்து மாணவர்களிடம் கொண்டு சேர்த்தவர்தான் எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் அவர்கள். ஆவுல் பக்கீர் ஜனாபுதீன் அப்துல் கலாம் அக்டோபர் 15, 1931 தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர் தந்தை ஜனாபுதீன் ஒரு படகு சொந்தக்காரரும் மரக்கியவரும் ஆவார். அவரது தந்தை ஆயிஷியம்மா இல்லத்தரசி ஆவார். இவர் அந்த தம்பதிக்கு 5வது மகனாக பிறந்தார். இவர் வறுமையின் பின்னணியில் வந்தவர் என்பதால் இளம் வயதிலேயே இவருடைய குடும்பத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். இவர் பல மத சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டார் என்றாலும் ஒரு மத வழக்கத்தையே பின்பற்றினார். பள்ளி முடிந்ததும் கலாம் அவரது தந்தையின் வருமானத்திற்கு பங்களிக்கும் பொருட்டு செய்தித்தாள்கள் விநியோகத்தில் ஈடுபட்டார். தனது பள்ளி பருவத்தில் கலாம் சராசரி மதிப்பெண்ணை பெற்றார் என்றாலும் பிரகாசமான மாணவராகவும் கற்பதில் திடமான ஆர்வமும் படிப்பதற்கான முக்கியமான கணக்கு பாடகத்தில் பல மணி நேரம் செலவழிப்பவராக இருந்தார். கலாம் ஐயா கணித ஆசிரியரிடம் அடி வாங்கினார். ஆனால் பின்பு அந்த கணிதத்திலேயே 100க்கு 100 மதிப்பெண் பெற்றார் என்பது சிறப்பு அம்சமாகும். ராமேஸ்வரம் தொடக்கப்பள்ளியில் தனது பள்ளி கல்வியை முடித்த பின்னர் கலாம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் சேர்ந்து 1954 இயற்பியலில் பட்டம் பெற்றார். இந்த பிஎஸ்சி படிக்கும்போது தான் எழுத்தாளர் சுஜாதாவுடன் கலாமிற்கு நட்பு ஏற்பட்டது. MIT சென்னையில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்காக சென்னை சென்றார். அங்கு அவர் முதுகலை பட்டமும் பெற்றார். கலாம் பல புகழ்மிக்க முனைவர் பட்டங்களை பெற்றிருந்தாலும் முறையான படிப்பை MIT சென்னையில் படித்த முதுகலை பட்ட படிப்பை கொண்டு முடித்தார். கலாம் ஒரு உயர்தர திட்டத்துக்காக உழைத்து கொண்டிருந்த போது கல்லூரி முதல்வர் அந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை குறித்து மனக்குறை ஆனதோடு 2 நாட்களுக்குள் திட்டத்தை முடிக்கப்படாவிட்டால் அவருடைய கல்வி உதவித்தொகை நிறுத்தப்படும் என்று மிரட்டினார். அதனால் கலாம் ஓய்வில்லாமல் அந்த திட்டத்திற்காக உழைத்து திட்டத்தை உரிய காலத்தில் முடித்து கல்லூரி தலைவரின் நன்மதிப்பை பெற்றார். பின்னர் அவர், நான் உனக்கு அதிக பழுது கொடுத்து எளிதில்லாத காலக்கெடுவை விதித்தேன் என்று அந்த முதல்வரும் வருந்தினார். சென்னை தொழில்நுட்ப நிறுவனம் சென்னையில் 1960 பட்டப்படிப்பை முடித்த கலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் உதவி அறிவியலாளராக சேர்ந்தார். கலாம் இந்திய இராணுவத்திற்காக ஒரு சிறிய ஹெலிகாப்டரை வடிவமைத்து கொடுத்து பணித்துறையை தொடங்கினார். இருப்பினும் அவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் சேர்ந்தது குறித்து ஒரு விதமான மனக்குறையுடன்மை இருந்தார். புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளர் விக்ரம் சாராபாயின் கீழ் இயங்கி வந்த ஒரு குழுவில் INCOSPAR அங்கமாகவும் கலாம் இருந்தார். 1969 கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டு அங்கு இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் பாய்ச்சுதல் வாகனம்
அதாவது ராக்கெட் லாஞ்சிங் SLV-3 திட்டத்தின் இயக்குனர் ஆனார். SLV-3 செலுத்துதல் வாகனம் ரோகிணி செயற்கைக்கோளை புவி சுற்றின் அருகே வெற்றிகரமாக 1980 ஏவியது. கலாமின் வாழ்வில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்ததில் மிகப்பெரிய சாதனையாக இது கருதப்பட்டது. கலாம் SLV திட்டத்தில் வேலை செய்ய தொடங்கிய பிறகுதான் தன்னையே கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. கலாம் 1965 பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் விரிவுபடுத்தக்கூடிய விண்கல திட்டத்தில் தனித்து பணியாற்றினார். 1969 கலாம் அரசாங்கத்தின் இசையை பெற்று மேலும் பல பொறியாளர்களை அத்திட்டத்தில் சேர்த்து கொண்டார். 1963-64 அவர் நாசாவின் ஹாம்ப்டன், வர்ஜீனியாவின் லாங்கினின் ஆராய்ச்சி மையம், கிரீன்ஸ்பெல்ட்டில் உள்ள கோடார்ட் விண்வெளி மையம், மேரிலாண்ட் மற்றும் விர்ஜீனியா கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள லாப்லோஸ் விமான வசதி ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தார். 1970 1990 வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் கலாம் போலார், SLV மற்றும் SLV-3 திட்டங்களுக்கான முயற்சி மேற்கொண்டார். 2 திட்டங்களும் வெற்றிகரமாக முடிந்தன. கலாம் அணு ஆயுத வடிவமைப்பு, வளர்ச்சி மற்றும் சோதனை தள முன்னேற்பாடு ஆகியவற்றில் பங்கேற்காத போதிலும் நாட்டின் முதல் அணுகுண்டு சோதனையான புன்னகைக்கும் புத்தர் திட்டத்தை காண்பதற்காக ராஜரமணாவல் முனைய எரிகணன் ஆய்வகத்தின் பதிலியாக அழைக்கப்படுகிறார். 1970 SLV விண்கலனை பயன்படுத்தி ரோகிணி 1 விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இது இஸ்ரோவின் மிகப்பெரிய சாதனையாகும். 1970களில் கலாம் வெற்றிகரமாக SLV திட்டத்தின் தொழில்நுட்பத்திலிருந்து எரிகலன் உற்பத்திக்கான டெவில் செயல் திட்டம், அதாவது ப்ராஜெக்ட் டெவில் என்று கூறுவோம், மற்றும் வாலியட் செயல் திட்டம், ப்ராஜெக்ட் வாலியட் என்ற 2 திட்டங்களை இயக்கினார். மத்திய அமைச்சரவை மறுத்த போதிலும் தலைவர் இந்திரா காந்தி தனது தன்னாற்றல் மூலம் கலாமின் கீழ் இயக்க உள்ள விண்வெளி திட்டங்களுக்கு மர்மமான நிதியை ஒதுக்கினார். கலாம் மத்திய அமைச்சரவைக்கு இந்த விண்வெளி திட்டங்களின் உண்மையான தன்மை மறைப்பதற்கு ஏற்கும்படி செய்வதில் தலைமை பங்கு வகித்தார். அவரது ஆராய்ச்சி மற்றும் கல்வி தலைமையால் அவருக்கு கிடைத்த பெரும் வெற்றி மற்றும் மரியாதையால் 1980களில் அவரை அரசாங்கம் தனது இயக்கத்தின் கீழ் ஒரு கூடுதல் ஏவுகணை திட்டத்தை துவக்க தூண்டியது. கலாம் மற்றும் முனைவர் VS அருணாச்சலம் உலோகவியல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சரின் அறிவியல் ஆலோசகரும் அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த R வெங்கட்ராமனின் யோசனையை பின்பற்றி ஒரே சமயத்தில் பல ஏவுகணை தயாரிப்பில் ஈடுபட்டார்கள். R வெங்கட்ராமன் ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்ட IGMTF பணிக்காக 388 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசின் ஒப்புதல் பெறுவதற்கும் கலாமை தலைமை நிர்வாகியாக்கவும் காரணமாக இருந்தார். அக்னி இடைநிலை தூர ஏவுகணை, பிருத்திவி, தந்திரோபாய், கண்டவெட்டு கண்டபாய ஏவுகணை மற்றும் பல ஏவுகணைகளை உருவாக்குவதில் ஏற்படும் தவறான நிர்வாகம், அதிக செலவு மற்றும் காலவரையம் பற்றி குறையாக பேசப்பட்டாலும் கலாம் இந்த திட்டத்தில் தலைமை பங்கு வகித்தார். ஜூலை 1992 முதல் டிசம்பர் 1999 வரை அவர் பிரதமரின் தலைமை அறிவியல் ஆலோசகராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலராகவும் இருந்தார். அவர் இந்த சமயத்தில் நடந்த பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனையில் தீவிர அரசியல் மற்றும் தொழில்நுட்ப பங்களித்தார். சோதனை கட்டத்தில் கலாம் R சிதம்பரத்துடன் சேர்ந்து தலைமை திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார். ஊடகங்கள் எடுத்த புகைப்படங்கள் கலாமை நாட்டின் உயர்மட்ட அணு அறிவியலாளராக உயர்த்தி காட்டியது. 1998 கலாம் இதயம் சார்ந்த மருத்துவர் சோமராஜோடு சேர்ந்து குறைந்த செலவு கரோனரி ஸ்டென்ட் உருவாக்கினார். இது அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலாம் ராஜி ஸ்டென்ட் என பெயரிடப்பட்டது. 2012 கிராமப்புறங்களில் உள்ள சுத்த வழிமுறைக்காக இவர்கள் வடிவமைத்த டேப்லெட் கணினி கலாம் ராஜி டேப்லெட் என்று பெயரிடப்பட்டது. அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக KR நாராயணனுக்கு பிறகு பணியாற்றினார். 10 ஜூன் 2002 அப்போது அதிகாரத்தில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் சோனியா காந்தியிடம்
ஜனாதிபதி பதவிக்கு கலாமே முன்வழியை போவதாக அறிவித்தது. சமாஜ்வாடி கட்சி மற்றும் தேசியவாத காங்கிரஸ் அவரை வேட்பாளராக ஆதரிப்பதாக அறிவித்தது. சமாஜ்வாடி கட்சி கலாமுக்கு தனது ஆதரவை அறிவித்த பின்னர் அப்போதைய ஜனாதிபதி KR நாராயணன் இரண்டாவது முறையாக போட்டியிடாமல் கலாம் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர் ஆவதற்கு களத்தை விட்டு வெளியேறினார். கலாம் இந்திய குடியரசின் 11வது தலைவரானார். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா கொடுத்து கௌரவிக்கப்பட்ட 3வது ஜனாதிபதி ஆவார். அவரின் ஜனாதிபதி காலத்தில் அவர் மக்களின் ஜனாதிபதி என்று அன்பாக அழைக்கப்பட்டார். அவர் ஆதாயம் தரும் பதவி மசோதாவை கையெழுத்திடுவதையே தனது பதவி காலத்தில் எடுத்த கடினமான முடிவு என்று கூறினார். அவருடைய இந்தியா 2020 என்ற நூலில் கலாம் இந்தியா அறிவியலிலே வல்லரசு நாடாகவும் வளர்ந்த நாடாகவும் 2020ஆம் ஆண்டிற்குள் மாறுவதற்குரிய வரை திட்டத்தை அறிவித்தார். எதிர்கால வல்லரசுகளுடன் ஒன்றாக இந்தியா இடம் பிடிக்க அணு ஆயுத திட்டத்திற்கு தனது பணியை அர்ப்பணிக்கிறார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் வேறு பல வளர்ச்சிகளிலும் கலாம் மிகுந்த ஈடுபாட்டுடன் தொடர்ந்து வளர்ச்சிகளிலும் பணியாற்றினார். உயிரி செயற்கை பதினெண்கள் அதாவது பயோ எம்ப்ளாய்ட் வளர்ப்பதற்கான ஆராய்ச்சி திட்டம் ஒன்றை முன்மொழிந்தார். அவர் தனி உரிமை தேர்வுகள் மீது திறந்த மூல ஆதரவாளராகவும் மற்றும் பெரிய அளவிலான இலவச மென்பொருள் பயன்படுத்துவதில் பெருமளவு மக்களுக்கு தகவல் தொழில்நுட்ப நன்மைகளை கொண்டு வரும் என்று நம்பினார். அறிவியல் ஆலோசகர் பதவியிலிருந்தும் 1999 பதவி விலகிய பிறகு 1 லட்சம் மாணவர்களுடன் 2 ஆண்டுகள் கலந்துரையாட வேண்டும் என்று குறிக்கோள் வைத்திருந்தார். அவர் அவரது சொந்த வார்த்தைகளில், நான் இளம் வயதினருடன் குறிப்பாக உயர்நிலை பள்ளி மாணவர்களுடன் இருக்கும்போதுதான் நிறைவாக உணர்கிறேன் என்று கூறினார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றியமைக்கும் அரசின் விஞ்ஞான ஆலோசகராக பணியாற்றியமைக்கும் 1981ஆம் ஆண்டில் பத்ம பூஷன் விருதையும் 1990ஆம் ஆண்டில் பத்ம விபூஷன் விருதையும் இந்திய அரசு வழங்கி அப்துல் கலாமை கௌரவித்தது. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் நவீனமயமாக்கலில் அவரின் மகத்தான மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்பாக பெற்றார். மக்களின் ஜனாதிபதி பாரத ரத்னா அவுல் பக்கீரின் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஜூலை 27, 2015 தனது 86வது அகவையில் மேகாலயா மாநில தலைநகரான ஜில்லாங்கில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் மாணவர்களிடையே உரையாற்றி கொண்டிருக்கும் போது இவ்வுலகை விட்டு பிரிந்தார். ராமேஸ்வரத்தில் முழு இந்திய இராணுவ மரியாதையுடன் 2015 ஜூலை 30 மேற்கொள்ளப்பட்ட நல்லடக்க நிகழ்வில் அன்றைய பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களும் முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் மசூதி தெருவில் உள்ள அப்துல் கலாம் பிறந்த வீட்டின் முதல் மாடியில் மிஷன் ஆஃப் லைஃப் கேலரி என்ற பெயரில் அப்துல் கலாம் பெற்ற விருதுகள், முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்ற புகைப்படங்கள் மற்றும் எழுதிய நூல்கள் இடம்பெற்றுள்ளன. இக்காட்சியில் நாள்தோறும் காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்கள் கட்டணமின்றி காணும் வகையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த கலாமை கௌரவிக்கும் வகையில் அவரது பிறந்த நாள் தமிழகத்தில் இளைஞர் எழுச்சி நாளாக 2015 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்க பள்ளி கல்லூரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அப்துல் கலாமை கௌரவிக்கும் விதமாக உலக நாடுகளும் இளைஞர்கள் எழுச்சி நாளாக அப்துல் கலாம் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றன. பல்வேறு துறைகளில் சாதனை படுத்தி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இந்தியாவை வளர்ந்த நாடாக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு மாணவர்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சி நாயகனாக திகழ்ந்த அப்துல் கலாமை பின்பற்றி நாம் அனைவரும் வாழ்வில் சாதிப்போம். இதுதான் அப்துல் கலாம் பிறந்த நாளில் நாம் அவர் பெயரில் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழியாகும். மேலும் இது போன்ற தகவலுடன் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.